ஏக்கா நயன்தாராவை எதுக்குக்கா அப்படி சொன்னா? அவிய அக்காவை எதுக்கு அப்படி பேசுறா? வந்தோடனே வத்தி வச்சிட்டாளோ? அவளை எப்படி நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்க்கா, நயன்தாரா சொன்னா. நீ எதுக்குக்கா அவளை ஒண்ணும் இல்லாதவன் சொல்றியா? அவ ஏன் பொண்டாட்டிக்கா? முன்னாடி அவ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்ப அவ அப்படி கிடையாது. நான் அவளுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாமே அவளுக்கு செய்வேன். அவளோட அக்கா வேற யாசினியா? அவிய தானே அவளை கூடயே இருந்து பாத்துக்கிட்டியாவ? அவியல எதுக்குக்கா யோசியா? அவியலுக்கு செய்ய முடியலன்னா என்ன, என் பொண்டாட்டிக்கு நான் செய்வேன். நீ இந்த மாதிரிலாம் பேசாதக்கா அவியல. இங்க பாரு தம்பி, நான் உன்னை இல்லாது போலாதெல்லாம் சொல்லல. நடந்ததையும் உள்ளதையும் தான் சொல்லியிருக்கு. பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு ஒத்த பைசா கையில இல்லைன்னு சொல்லிட்டாங்க மீன்காரி. அப்பதான் கோவம் வந்துச்சு. தங்கச்சி ஆஸ்பத்திரியில சேர்க்க போறமே, ரூபா கொண்டு போறமே நினைப்பு இல்லாம தானே வந்திருக்கா. ஏக்கா அதுக்கு அப்படியே பேசுவா? அவிய ஏதோ பதட்டத்துல வந்துட்டாவ. நீயே கூட தானே வந்தா பணத்தை எடுத்துட்டு வர வேண்டியதானே? உன்ன மாதிரிதான் அவியெல்லாம் வந்திருப்பாவ. நீ எதுக்கு அவியல் அப்படி பேசுனா? உன்னால கூட தான் பணம் கட்ட முடியல. அதுக்கு அவிய உனைய திருப்பி பேசுனா தாங்கிடுவியா? அப்போ அந்த மீன்காரியை நீ ஏசன்னு ஆசைப்படுறியோ? உனக்கு என்னை விட அந்த மீன்காரி தான் முக்கியமா விட்டாளோ? இப்போ அப்படி இல்லக்கா. உன்னாலையும் பணத்தை கட்ட முடியல, அவங்களாலையும் பணத்தை கட்ட முடியல. விஜய் தானே பணம் கட்டியிருக்கான். அப்புறம் எதுக்குக்கா அவங்கள அப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு தம்பி விக்னேஷ், நான் பேசுனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு அவ என்ன பேசிடுவாளோ? அவ அந்த பிரசவத்தை பார்க்க வேண்டிய கடமைக்காரி. என் தங்கச்சிக்கு நான் தான் எல்லாம் செய்வேன் சொல்லியல்ல. ஏன் பிரசவத்துக்கான ரூபாய் கட்ட வேண்டியதானே? அவ ஒத்த ரூபாய் இல்லைன்ட்டா உன் பொண்டாட்டி சால்ரா போட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் வீட்டுக்கு போன பிறகு தரமாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனா பதட்டத்துல ரூபாய் எடுக்காம வரல, பிளான் பண்ணி தான் வந்திருக்கா. ஏக்கா இருந்துட்டு போட்டோக்கா, என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நான் செய்யறேன். நீ எதுக்கு அவியலை குறைச்சொல்லியா? இந்த மாதிரிலாம் அவியலையும் என் பொண்டாட்டி எதுவும் சொல்ற வேலை வச்சுக்கிறாதே நீ. ஓஹோ, அப்படி போத கதை. உன் கூட பிறந்தவ நான் எதுவும் பேசிடக்கூடாது, எனக்கு உரிமை இல்லை அப்படிதானே? ஏக்கா உனக்கு என்னைய பேச உரிமை இருக்கு. என் பொண்டாட்டிய பேசுறதுக்கும் அவிய அக்காவை பேசுறதுக்கும் உனக்கு உரிமை இல்லக்கா. அப்படியே அந்த மீன்காரி பெரிய கலெக்டர் பொண்டாட்டி, அவளை பேசிடக்கூடாது. என் வீட்டு வாசல்ல கிடந்து மீன் வித்துட்டு கிடந்தவ என்னை பார்த்தாலே பயந்துகிட்டு 8 காதவழி ஓடுவா. இன்னைக்கு அவெல்லாம் உனக்கு முக்கியமா போயிட்டா என்னை அவ பேசணும்னு நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏக்கா அப்படி சொல்லலக்கா. நீ அவங்கள தப்பா பேசாத, அததான் நான் சொல்ல வரேன். என்ன தப்பா பேசுனேன்? அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்னு கேக்குறேன். இங்க பாரு விக்னேஷ், உன் பொண்டாட்டி வேணா பேச வேண்டாம்னு சொல்லிக்க. இந்த மீன்காரி என் பக்கத்து வீட்டுக்காரி. அவ என்ன பண்ணாலும் பேசுவேன், இழுத்து போட்டு அடிப்பேன். ஏக்கா இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கா. அப்படிதான் பேசுவேன், அவதான் உனக்கு முக்கியம். நான் அப்படிதான் பேசுவேன். என் தங்கச்சின்னு சொல்லிட்டு பின்னாடி கொடி பிடிச்சிட்டு மட்டும் தெரியா? கல்யாணத்துக்கு ஒத்த பைசா செலவு பண்ணாளா? இல்ல பிரசவத்துக்கு தான் பண்ணாளா? இல்ல வளகாப்புக்கு பண்ணாளா? ஒத்த பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாதவெல்லாம் உனக்கு முக்கியமா போயிட்டா. அந்த நயன்தாரா நேத்து வந்தவா உன் கூட பிறந்த என்னையே அப்படி பேசுறா. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இங்க வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டா நீ ஜோத்துங்க முடியாம. இந்த அக்கட்ட கேட்டு பாரு. ஏக்கா என்னைய பேசுறதுக்கு உனக்கு என்ன வேணாலும் உரிமை இருக்கு. அவிய 2 பேரையும் இதுக்கு மேல பேசாத. பேசுன என்ன செய்வேன்? நல்லா இருக்காதுக்கா, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் நயன்தாராவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு எதா இருந்தாலும் நான் தான் செய்வேன். அது கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. சும்மா அவளை ஒன்னும் இல்லாம வந்துட்டான்லாம் சொல்லாத. இதுக்கு மேல அவளை ஏதாவது நீ சொன்னான்னு தெரிஞ்சுன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். விக்னேஷ், நீ எவ்வளவு பேசுன தப்புப்பா. என்னதான் இருந்தாலும் அவன் கூட பிறந்தவ தானே. உங்க அம்மா இருந்தா என்ன மாதிரி கேட்பாவளோ அந்த மாதிரி கேட்கா. நீ அதுக்காக இவ்வளவுக்குள்ள பேசக்கூடாது. நயன்தாரா மேலேயும் தப்பு இருக்கதான் செய்யுது. ஏன் ஐஸ்வர்யாக்காவுமே தப்பு செஞ்சிருக்கதான் செய்யவ. ஆஸ்பத்திரிக்கு தங்கச்சி கூட்டிட்டு வரவ கொஞ்சமாவது கையில ரூபாய் இருக்காண்டாமா? ஒத்த பைசா கூட இல்லாமையே வருவாவே. அதனாலதான் உங்க அக்கா அப்படி கோவப்பட்டா. ஏக்கா அவங்க கையில ரூபாய் இல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? எங்க அக்காவும் தான் ரூபாய் எடுக்காம வந்திருக்கா. நீங்க தான் ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டிருக்கீங்க, உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்க போறேன். எங்க அக்கா அதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நயன்தாரா அக்காவும் கஷ்டம் தானக்கா படுறாங்க. அதான் எங்க அக்கா கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க மாட்டா. என்னமோ ஏதப்பா, நான் குடும்பத்துக்குள்ள சண்டை போடாம இருங்க, அவ்வளவுதான். பொண்டாட்டிக்காக அக்கா தங்கச்சியும் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. நீ எல்லாரையும் அனுசரிச்சுதான் போகணும். நீ ஒரு பக்கமே சாஞ்சிட்டு பேசினீன்னா அக்கா தங்கச்சி இல்லைன்னு தான் போகணும். நான் என் மனசுல பட்டதை பேசினேன்பா. எது சரி எது தப்புன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசு. நான் போய் உங்க அக்கா என்ன செய்யன்னு பாக்கேன். தம்பி, நீங்க சொல்றது சரிதான். கல்யாணம் முடிஞ்சிட்டா பொண்டாட்டி பிள்ளைன்னு தனியா ஒதுங்கிடணும். அக்காவை பாக்க ஆட்டுக்குட்டிய பாக்கலாம் பார்க்க கூடாது தம்பி. யாராவது இந்த காலத்துல 15 பவுன் சும்மா கொடுப்பாவளா? திரும்பி வாங்கிருங்க. என்னையுமே ஒண்ணுமே சொல்லாம போறான். அப்படியே அக்காவை மாதிரியே திமிரு பிடிச்சவனா இருக்கான். எல்லாவனும் கல்யாணம் முடிச்சுட்டா பொண்டாட்டி தான் முக்கியம்னு பேரியானுவேன். என் புருஷன் மட்டும்தான் பொண்டாட்டி முக்கியம்னு வாழையில இப்ப வரைக்கும் அக்கா அக்கா பிள்ளைன்னு தான் சொல்லுவாரு.
என் அண்ணே என் மைனி தான் முக்கியம்னு போயிட்டாரு. என் மைனி என்னை ஒரு மனுஷியாவே மதிக்காது. இதுதான் உலகம். அவன் பொண்டாட்டி வந்தோடனே பொண்டாட்டி தான் முக்கியம்னு பேரியாங்க. நான் என் தம்பி வந்துட்டான்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து இனி ஒரு மனுஷிய கூட மதிக்க மாட்டேங்க. நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? எனக்காகவே கேட்டேன், இவனுக்காக தானே கேட்டேன். எங்க அம்மா இருந்தா என்ன கேட்டிருப்பாள், அதை தானே கேட்டேன். ஒத்தையில கிடந்து உழைச்சு கஷ்டப்படியானே, அவ கொஞ்சம் உதவி செஞ்சா நல்லா இருக்குமேன்னு கேட்டேன். இந்த ஒரு வார்த்தை கூட நீ கேட்க கூடாது, அந்த அளவுக்கு தகுதி இல்லாதவள போயிட்டானா? அக்கா நீ சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லுவா முந்தியெல்லாம். இப்போ நீ சொல்லைக்கு யாருன்னு கேட்க, என்னை விட அந்த மீன் கறி அவனுக்கு முக்கியமா போயிட்டாளாம். என்னைக்கு அவ கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்தானோ அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிறந்த பாசமே இல்லாம போச்சு. நான் தான் என் தம்பி இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் வீணுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை இந்த அளவுக்கு மதிக்காம பிறகு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் பிள்ளைக்கு 15 பவுன் நகை போட்டுட்டா, அதனாலதான் அப்படி பேசியேன் போல. எப்படியாவது சம்பாரிச்சு இந்த 15 பவுன் நகைக்குள்ள ரூபாய் அவன்கிட்ட கொடுத்துடணும். அப்பயாவது அக்கா நீ பாசம் வருதான்னு பாக்கேன். எங்க அக்காவும் என்கிட்ட வரதில்லை, இவனும் என்னை விட்டு போயிட்டான். நான் யாருமே இல்லாத அனாதை மாதிரி ஆயிட்டேன். என் ஒரு பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். என்ன ஒரு பொட்டை பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டேன்னு யாரும் என்னையும் மதிக்க ஆள் கிடையாது. நானே என் புருஷனும் அனாதை மாதிரி தான் கிடக்கணும். தம்பி இருக்கா அக்கா இருக்கான்னு எதுவுமே நம்பிக்கை இல்லாம போச்சு. இதுதான் வாழ்க்கைன்னு இப்பதான் தெரியுது. சரோஜா, சரோஜா எதுக்கு அழுதுட்டு இருக்கா? உன் தம்பி ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஒரு வார்த்தை பேசிட்டா, அது கேட்க நீ வருத்தப்படியா? இல்லக்கா, நான் எதுவுமே கேட்க கூடாதாக்கா. கேட்கல சரோஜா, நான் உன் தம்பியை கேட்க கூடாதுன்னு சொல்லியல்ல. அப்படி இருக்கும்போது நீ கேட்டாச்சுன்னா எல்லாம் தப்பா தான் தெரியும். ஏக்கா அப்படின்னா அவனுக்கு மீன் கறி தான் வசதியா போயிட்டாக்கா. கூட பிறந்தவனா தூரமா போயிட்டேன். எப்படி பேசணும் பாருங்கக்கா, டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டாக்கா. நீ என்ன இதெல்லாம் கேட்காத சரோஜா. நீ கேட்டுக்கிட்டு இருக்கனால தான் பிரச்சனை வருது. நீ பொல்லாதவளா தெரியா? நீ எதுவுமே இன்னும் அவளை கேட்காம கண்டுக்காம விட்டுறான். அதுக்கு பிறகு உன் தம்பிக்கே தப்பு எது ரைட் எதுன்னு தெரியும். அவனுக்கு எப்பவுமே தெரியாதுக்கா, அவன் மொத்தமா சாஞ்சி விழுந்துட்டான். சரோஜா கல்யாணம் முடிஞ்ச பிறகு இப்படிதான் போவ சரோஜா. நம்ம அதை கேட்கவும் முடியாது, கேட்டுட்டே இருந்தா பொல்லாதவளாதான் தெரியும். ஏக்கா நானும் அப்படி இல்லையே, புருஷன் அப்படி போகலக்கா. இப்பயும் அவ அக்கா தங்கச்சின்னு பாசமா தான் இருக்காவ, நானும் பாசமா தான் இருப்பேன். ஆனா இவன் என்னைய ஒரே நல்ல தூக்கி எறிஞ்சிட்டாக்கா. எனக்கு என் தம்பினா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல கொண்டு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த மீன்காரி தங்கச்சி எங்க இருந்து வந்தாலும் என் தம்பியை கொத்திக்கிட்டு போயிட்டா. போனவன் எங்களை கண்ணுல கூட காண விட மாட்டேங்கக்கா. என்னையும் தம்பியும் மொத்தமா பிரிச்சுட்டா. சரோஜா இப்பெல்லாம் பெத்த தாய் தகப்பனே மதிக்க மாட்டேங்குதுவே. பொண்டாட்டி வந்தவனே விட்டுட்டு தனி கொடுத்தனும் பெரியவன். அக்கா தம்பி எல்லாம் ஏமாத்துறோம். எல்லாருக்கும் அவியலுக்கு ஒரு குடும்பம் அமைகிற வரைக்கும் தான். நீ அதனால என்ன தம்பி தம்பின்ட்டு போறதை விட்டுட்டு உன் பிள்ளைகளும் உன் புருஷன் வாழக்கு பாரு. ஆமாக்கா, நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். நான் கொஞ்சம் வாய் பேசுவேன்னு தர, ஆனா எல்லாரையும் சமமா தாக்க பாப்பேன். ஏனி நீங்களும் பாருங்க கைண்டி, ஒரு வார்த்தை கூட நான் அதை பத்தி கேட்க மாட்டேன். அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் என்ன வேணா செய்வேன்னு சொன்னாலும் எப்படியும் செஞ்சுட்டு போறேன். அந்த மீன்காரி அவனுக்கு முக்கியமா போயிட்டு அவளுக்கும் கூட செஞ்சுட்டு போறாங்கக்கா. இதுக்கு மேல நான் அதை பத்தி கேட்கவே விரும்பல. சரி சரோஜா அழாத. நீ கேட்காம இருக்கதான் நல்லது. உன் தம்பி நீ கேட்ட உடனே தான் கோவப்படியா. ஏக்கா நான் வீட்டுக்கு போறேன்க்கா. சரோஜா இருட்டிட்டுல? இருட்டுனா என்னக்கா நான் போயிருவேன். வேண்டாம் சரோஜா, காலையில நம்ம 2 பேரும் போவோம். விஜய் கொஞ்சம் தண்ணி கிடக்குன்னு தான் சொன்னான். காலையில வடிஞ்சிருமா, வெட்டி வச்சுட்டாவலாம் அந்த பக்கம். அதனால நம்ம காலையில வீட்டுக்கு போயிருவோம். இப்ப போயிட்டு எங்கேயோ குண்டு குளியல் கிடக்கும், அதுக்குள்ளே மாட்டிடக்கூடாது. அதனால இங்கே ஒரு வாரமா எங்கேயாவது படுத்துட்டு காலையில போவோம் சரோஜா. இங்க படுத்தாச்சுன்னா அவியலும் மூஞ்சி பார்க்க வேண்டியிருக்கோம்க்கா. நீ அழா சரோஜா, நீ அங்க போக வேண்டாம். நம்ம இந்த பக்கமா எங்கேயாவது படுத்துக்கிடுவோம். நாளைக்கே நிறுத்து. ஆமாக்கா, நான் எதுக்கு அவளுக்காக அழணும்? நான் என்ன அழ மாட்டேன். அவிய என்ன வேணாலும் போயிட்டு போற, அவிய குடும்பத்தை அவிய பார்த்துட்டு போட்டோம். நான் என்ன என் குடும்பத்தை தான் பார்க்க போறேன். சரோஜா உங்க அக்காட்ட சொல்லிட்டியா குழந்தை பிறந்திருக்கு நீ? ஏக்கா சொல்லலக்கா, என் கையில போன் இல்லக்கா. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் ஞாபகம் இல்ல பாத்துடுங்க. சரோஜா என் போனுக்கு இங்க ஹாஸ்பிட்டல்ல சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன் பாத்துக்க. அதுல இருந்து வேணா பேசுறியா? சரிக்கா தாங்க. சேப்பாதான் இருக்கும். இந்த ராத்திரில வர வேண்டாம் சூர்யா, காலையில வரியா? சூர்யா ஆஸ்பத்திரியில தான் நாங்க இருக்கோம். நயன்தாராவுக்கு குழந்தை பிறந்துட்டு. பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கியா? ஐயா இந்த ராத்திரில வேண்டாம், நாளைக்கு காலையில அம்மையும் கூட்டிட்டு வா. எல்லாரும் வந்து பாருங்க. சித்தி வீட்டுக்கு போயிருவேன். இல்ல சூர்யா, மைனாவை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேல்ல. என்னப்பா?
அப்படியாப்பா, என்ன குழந்தை? அப்படியா, சீக்கிரம் போய் கார் ரெடியா போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஏன் சூர்யா? சரிப்பா. சூர்யா, என்னாச்சு? அப்படியா? என்ன இப்பவே குழந்தைய பார்க்க போவோமா? சரிண்ணா. ஏங்க குட்டி பாப்பா